செய்தான் என்பவன் யார் என்று சொன்னால் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். செய்தான் என்பவன் ஒரு ஜின் இனத்தை சார்ந்தவன். அவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். இந்த செய்தானுடைய சூழ்ச்சி இருக்குதா இல்லையா, அந்த சூழ்ச்சி மனிதர்களை எப்படியெல்லாம் வழி கெடுப்பான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறார். நம்ம ஆதம் நபியை படைத்தோம், வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம், ஆதம் நபிக்கு நீங்கள் சிரமணிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் செய்தான் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அந்த கட்டளைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனவே அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், நான் உனக்கு கட்டளையிட்ட போது பணிகளை விட்டு உன்னை தடுத்தது எது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் செய்தான் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், என்ன நீ நெருப்பால் படைச்சிருக்க, மனிதனை நீ மண்ணால படைச்சிருக்க என்று அல்லாஹ்விடத்தில் அவர் விதண்டாவாதம் செய்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அப்படி என்றால் இங்கிருந்து நீ வெளியேறு, சிறுமை அடைந்தவனாக நீ வெளியேறு. அவன் பெருமை சொல்றான், நான் மனிதனை விட நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்கின்ற கர்வம், அந்த தற்பெருமை அவருடைய உள்ளத்தில் வருது. அல்லாஹ் உடனே என்ன சொல்லி காட்டுகிறான்னு சொன்னா, நீங்க இருந்து வெளியேறி சிறுமை அடைந்தவனாக. உடனே அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்கிறான், நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் என்று சொன்னா பயம் பேசுவதற்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அப்ப அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, எனக்கு கொஞ்சம் மனிதர்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகின்ற அந்த நாள் இருக்குதா இல்லையா, அது வரைக்கும் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தயம் கொடு என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உனக்கு அவகாசம் அழைச்சிட்டேன், உனக்கு அதற்கான டைம் கொடுத்துட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தீர்ப்பு நாள் வரைக்கும் உன் மீது சாபம் உள்ளது, குறிப்பிட்ட நேரத்து நாள் வரைக்கும் நான் உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் அந்த செய்தான் கேட்டதற்கு அல்லாஹ் உடனே அந்த பயத்தை கொடுத்த உடனேயே செய்தான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த துனியாவில் நாம் எப்படி வாழ வேண்டும், அல்லாஹ் எதற்காக வேண்டி இளைஞர்களுக்கு பகிரங்க எதிரி என்று நம்மை பார்த்து சாடுகிறான் என்பதை தெளிவாக உணர முடியும். நாம செய்யக்கூடிய எல்லா அநியாயங்களுக்கும் எல்லா தவறுகளுக்கும் மிக முக்கியமான காரணம் இந்த சைத்தானுடைய சூழ்ச்சி தான். அவருடைய டார்கெட், அவருடைய சூழ்ச்சியை